அடுத்ததாக தலைவர்கள் எப்படி முடிவெடுக்கிறார்கள்? கூட்டத்தை கூட்டினாலோ கூட்டத்தை கூட்டாமலோ. எப்படி என்றால், சில தலைவர்கள் அறிவு சார்ந்த முறையில் முடிவெடுப்பார்கள், சில தலைவர்கள் உணர்வு சார்ந்த முறையில் முடிவுகளை எடுப்பார்கள். இந்த அறிவு சார்ந்ததற்கும் உணர்வு சார்ந்ததற்கும் என்ன பெரிய வித்தியாசம் என்றால், அறிவு சார்ந்த சில விஷயங்கள் நமக்கு மேற்கோடிட்டு காட்டிக்கொண்டே போய்விடும். ஆனால் உணர்வு சார்ந்தவை நம்மை உள்ளே இழுத்துச் சென்று, இதை இப்படி செய்தால் இவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்கும், இதை இப்படி செய்யாமல் இருந்தால் அவர்கள் நல்ல முறையில் இருக்கலாம் என்றெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த தலைவர்கள் அதைத்தான் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அறிவு சார்ந்த முடிவுகளை எடுப்பவர்கள் அது ஒரு கம்ப்யூட்டரில், அதாவது கணினியில் கொடுத்து விட்டால் கம்ப்யூட்டரை போட்டு கொடுத்து விடும். அதற்கு இவர்கள் தேவையில்லை. அந்த இடத்தில் உணர்வுகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை நம்மோடு நாம் இணைத்துக் கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமான விஷயம். அந்த விஷயத்திற்கு நாம் சில கருதுகோள்களை எடுத்துச் செல்ல வேண்டும். இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். அறிவு சார்ந்த முடிவை எடுக்கும் தலைவர்கள் எப்படி இருப்பார்கள்? சரியான நேரத்தில் முறையான முடிவுகள் எடுப்பார்கள். அதனுடைய விளைவு தெரியாது. எதை எடுத்தாலும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் குறிப்புகளின் அடிப்படையிலும் எடுப்பார்கள். களத்தில் இருப்பது தெரியாது. பகுத்தாய்ந்து இப்படியெல்லாம் இருந்த சரி, பகுத்தாய்வதினால் என்ன பிரயோஜனம் என்று கேட்டால், யாருக்காவது கெடுதல் ஏற்படக்கூடிய விஷயங்களை நாம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பது அறிவு சொல்லாது. சரி, உணர்வுகளிலிருந்து பிரிந்திருது. நானெல்லாம் எமோஷனல் டெசிஷன் எடுக்க மாட்டேன் என்று சொல்லுவார்கள். அதை போன்றவர்கள் எமோஷனல் டெசிஷன் சில நேரங்களில் அந்த இடத்தில் மனிதர்களையும் மனிதத்தையும் காப்பாற்றும். தரவுகளால் சரியான முடிவுகள். உங்களுடைய தரவுகளை நீங்கள் ஒரு கணினியில் பதித்து விட்டால் அது டக்கென்று அச்சடித்து கொடுத்து விடும். அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது? இப்பொழுது இந்த கூகுள் மேப்பில் சில பேர் போட்டுக்கிட்டு போகிறார்கள் அல்லவா, திடீரென்று ஆற்றில் இறங்கி விடுகிறார்கள் ரோட்டிலிருந்து. ஏனென்றால் அவைகளெல்லாம் அறிவு சார்ந்த முடிவுகள். அதில் உணர்வுகள் என்றால், மழை பெய்தால் இந்த இடத்தில் தண்ணீர் வந்தால் எப்படி இருக்கும், ஒருவேளை நாம் பாதிக்கப்படுவோம், இதெல்லாம் யோசிப்பதில்லை அல்லவா. அதனால் இந்த அறிவு சார்ந்த முடிவுகள் சில நேரங்களில் எல்லா விஷயங்களும் ஒத்து வரும்போது வேலை கொடுக்கும். ஆனால் உணவு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் தலைவர்கள் எப்பொழுதுமே எதிர்கால இலக்குகளை அறிந்து, நாம் இப்பொழுது இப்படி இருக்கிறோம், அப்பொழுது எப்படி இருப்போம் என்று அதற்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து செய்வார்கள். தீர்ப்புகளின் அடிப்படையில் தான், அதாவது ஜட்ஜ்மெண்ட் அல்லது டெசிஷன்ஸ், இதை வைத்து கொண்டுதான் அவர்கள் முடிவெடுப்பார்கள். சும்மா எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையாவது பேசிவிட்டு போக மாட்டார்கள். அடுத்து, இந்த உணர்வுசார் தலைவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல மனப்பாங்கு என்னவென்றால், எல்லாவற்றையும் தொகுத்து 10 விஷயங்கள் 5 விஷயங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் அவைகளை ஆய்ந்து அலசி, இதை இப்படி செய்தால் இப்படி என்று, இதனால் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள், அந்த பாதிப்பு வரக்கூடாது என்ற முறையிலெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நிகழ்வுகள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றன, அந்த நிகழ்வுகளுக்கு தொடர்புடையதாகத்தான் நாம் முடிவெடுக்க வேண்டுமே தவிர, 1957 இப்படி ஒரு முடிவெடுத்தார்கள், அதே முடிவை நாம் இப்பொழுது எடுக்கலாம் என்று சொன்னால் அந்த உணர்வுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். தரவுகளால் சில நேரங்களில் குழப்பங்கள் கூடும். இந்த டேட்டாவை வைத்துக்கொண்டு சில நேரங்களில் மழை பெய்வதை பற்றியெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா. இங்கு மழை பெய்யலாம், பெய்யாமலும் போகலாம், இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்றெல்லாம். ஏனென்றால் அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்த சில விஷயங்களைத்தான் அவர்கள் சொல்ல முடியும். அதுபோல் உணர்வு சார்ந்து முடிவெடுப்பவர்கள் உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாது, நமக்கு படம் போட்டு காட்ட முடியாது. அவர்கள் நினைக்கும் பொழுது சில நேரங்களில் தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நேரங்களிலே தரவுகள் குழப்பங்களை கூட்டுவதால் உணர்வு சார்ந்த முடிவெடுக்கும் தலைவர்களின் முடிவுகளை சில நேரங்களில் நாம், ஐயோ இது என்ன எப்போ பார்த்தாலும் இவர் இப்படியே சொல்லிகிட்டே இருக்காரு, எதுக்கு வேலைக்கு ஆகாது என்ற முறையில் முத்திரை குத்துவார்கள். அதை எல்லாம் இல்லாமல் நீங்கள் எப்படி எந்த மாதிரியான முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறு எடுத்துக்காட்டு. விரிவாக பிறகு பார்ப்போம்.